செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேற்று பார்த்திருப்பீங்க, தாவேக்கால அவங்களை கொண்டு வரதா அவருக்கு திட்டம் வச்சதாகவும் அது வந்து அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை. அதாவது டிடிவி வந்து எங்களோட வர நினைச்சாரு, சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் வந்து எங்களோட வர முடியல, எங்க இருந்தாலும் டிடிவி தினகரன் வர நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. நான் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். என்னைக்கு நேற்று சொல்லியிருக்காரா? இன்னைக்கு அதான் இப்பதான் பார்த்தேன், எனக்கு வந்து போன்ல பார்த்தேன். அதாவது 86, 87 இருந்து நான் அம்மா அவர்களோட இருந்த காரணத்தினால அந்த காலத்திலேயே அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள், அப்பொழுது மேல்மட்டம் மற்றும் மற்ற மட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே எங்களோட ரொம்ப நெருங்கி பழகுவார்கள். நாங்கெல்லாம் ஒரு உறவினர்கள் போலதான் இருப்போம், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு. அங்க உள்ள நிர்வாகிகள், இப்ப அங்க இருக்கிறவங்களும் அது மாதிரி. அதுல மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன், அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர். அவர் தாவேக்காவுக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனாரு. அவர் நான் அங்க வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர், அவரை நான் வந்து மறுக்க முடியாம நான் அவர்கிட்ட தயக்கமா இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாம அவரை எனக்கு மறுக்க பாத்துக்கோன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், சேரா வந்துருவேங்கிறது அவர் உறுதியா இருந்தாரு. ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்ப கூட பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லாம் கூட நான் சொல்லல, ஆனா அவர்கிட்ட நான் பேசுறேன். அடிக்கடி வந்து நாங்க 2 பேரும் சந்திப்போம். அவர் அங்க போனதுக்கு அப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பாரு. நட்பா வருவோம், நட்பா பேசிட்டு இருப்போம். அப்ப அரசியல் பேசுறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேன், உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்க போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்க கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க, ஏன் அவசரப்பட்டு போனாரு, இல்ல நான் பேசுறேங்கன்னு சொன்னேன். அந்த தகவலை நீங்க வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை. இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க, அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அவர் பேசியிருந்தோம், நான் வருவேன்னு நம்பினார். நான் அவரை மறுக்கல, அதான் அதனால சொல்றேன். சூழ்நிலை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து 21 அவர் அங்க இருந்தப்பே நான் இதே முடிவு எடுத்துதான் அன்றைக்கே மாண்புமிகு அமித்ஷா அவர்களோட பேசி அது முடியாமல் போனது. அப்பயும் நான் இதே முடிவை தான் சொல்லியிருந்தேன், தேர்தலில் நான் நிக்க போறது இல்லைன்னு. நான் இருக்கு உங்களுக்கு இப்பயும் என்ன வந்துட்டு யார் நிக்க கூடாது, அழுத்தம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க சோசியல் மீடியாலையும் ஊடகத்திலயும் எதுவும் பரபரப்பா செய்தி வேணும்னு தினகரன்ட்ட என்னிட்ட யாரும் அழுத்தவும் கொடுக்க முடியாது, ஏன்னா யாரும் டிக்டேட் பண்ணவும் முடியாது, உங்களுக்கு தெரியும். நானும் அப்ப எடுத்த முடிவு தான் 21 இதே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம போறப்ப அரசியல்ங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு துறை. அது இதுல தேவையில்லாத ஆட்சி அதிகாரம்லாம் வர்றப்ப தேவையில்லாதவர்கள், தேவையில்லாத சகுனிகள், கூடிகள்லாம் நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும். ஒரு ஆட்சி அமைகிறப்ப அது நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல நான் ஓப்பனா சொன்னேன், ஒரே உரையில 2 கத்தி இருக்கக்கூடாது. அதனால நான் தான் போட்டியிடலைங்கிற முடிவெடுத்தேன். அது நான் தான் அறிவிச்சேன். நான் வந்து கேட்டப்ப கூட நான் ஒன்றும் சொல்லாம இருந்து இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லிட்டு போலாம். நான் யதார்த்தத்தை உண்மையை சொன்னேன். இதில் யாரும் நீங்க நிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நிற்க வேணாம்னு சொன்னாங்கன்னு சொல்றதெல்லாம் அது அவங்க ஆசைக்கு போடுறது. அப்படி இன்னைக்கு நான் நினைச்சா கூட நாளைக்கு போய் நிக்க முடியும். இன்றைக்கு நான் மதுரையில் உட்காந்து நீங்க எல்லாம் சொல்றீங்க, கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்கன்னு நான் நிக்கணும்னு போட்டிருந்தேன் நினைச்சேன். என்ன மாத்திக்கிறதுல என்ன இருக்கு, அது மாத்திக்க கூட முடிவெடுத்தா அது என்ன சட்டமா? அது மாதிரிலாம் இல்லை. எதுக்காக சொல்றேன்னா, அவருக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு எந்த கண்டிஷன் எதுவும் கிடையாது. நாங்க கூட்டணிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கான நட்பு ரீதியான அணுகுமுறை தான் எங்களை அணுகினார்கள். அதுக்கு நான் போனப்பயே முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு நான் 2-3 ட்ரிப் போனேன். அப்ப அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் என்கிட்ட பேசினாங்க. குறிப்பா அவர் பேசும்போது கூட இன்னொரு இதை சொல்றாரு, கூட்டணி பத்தி நாங்க ஒவ்வொருத்தையும் பேசும்போது டெல்லியில இருந்து வந்துடுறாங்க, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தான் தெரியும், சில விஷயங்கள் நான் வெளியே சொல்லாம இருக்கிறது நல்லதுங்கிற அவர் சொல்றதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தி அந்த மாதிரியான இதை அவர் சொல்ல வராரோ அப்படின்னு. நீங்க அதை உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்குதான்னு பாப்பீங்க, இடுக்கு கிடைக்குதான்னு. என் அண்ணன் தான் டெல்லிக்கு பல முறை போனாரு.
பலமுறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. கரெக்டா? அவருக்கு அழுத்தம் இருந்தா எப்படி போயிருப்பாரு சாவை? என்னங்க, அவருக்கு அழுத்தம் இல்லைல்ல, அவருக்கு இல்லாத எங்களுக்கு மட்டும் இப்படி எடுக்க முடியும்? அது எல்லாம் 1000 சொல்லலாம். அவர் சூழ்நிலைன்னு சொல்றது, நான் வந்து நீங்க சூழ்நிலையை நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க. கரெக்டு தானே? அவர் அப்படி சொல்லல. அவர் டெல்லி வந்து எல்லாரும் எங்கிட்ட பேசிட்டு தானே இருக்காங்க, அவர்கிட்டையும் பேசிட்டு தானே இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்ப்பா, நீங்க இந்த கேள்வி கேட்கறது முடிய அண்ணனை நான் பார்த்தப்ப, டெல்லி போயிட்டு வந்து பார்த்தப்ப, நான் 2-3 முறை போனேன். இந்த மாலை முரசு டிவியில வந்த சமயங்கள்ல இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டாரு. ஆமாங்க, நான் போயிட்டு வந்தேன். அது மாதிரி உங்களை கூட கேட்டாங்க, ஏன் உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படிதான் கேட்டாரு. இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஒய் ஹி ஹஸ் கான் தேர், ஆஸ்க் ஹிம் டு கம் வித் அஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வில் ட்ரை சார். அதான் நடந்துச்சு. அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சு, நான் எப்படிங்க வர முடியும், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதிமுகவில் அப்படின்னா. ஓகே, அதோட விட்டேன். அதோட சூழ்நிலைங்கிறது, நான் அம்மாவுடைய ஆட்சி அமையணும், அம்மாவுடைய கூட்டணியில் செல்றதை தவிர வேற முடிவு நான் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் அரசியலுக்காக அம்மாட்ட வரல, அம்மாவால அரசியலுக்கு வந்தவன். நான் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு அங்க நிக்கிறப்ப, அன்றைக்கு அண்ணன் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்ப அவர் பேட்டி கொடுத்ததை வச்சு பல கேள்விகள் வந்துச்சு. அப்ப நான் அப்பயே சொன்னேன், நான் எல்லாம் மற்றவங்க எப்படியோ, அப்ப ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சேன், ஆரம்பியிலேருந்து ஆரம்பிச்சு சேகர்பாபு வரை. நானும் அண்ணன் ஓபிஎஸ்ஓ போக முடியாது, ஏன்னா அந்த கட்சியில வந்துனால 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவாரு. அது மாதிரி என்னை பத்தி அது மனசுல தான் எடுத்துருங்க, அழைச்சிருங்கன்னு சொன்னேன். நான் அந்த பேட்டியை நீங்க ரிவியூஸ் பண்ணிப்பாரு, நானா இழுத்து சொன்னேன். நான் அம்மாவால அரசியலுக்கு வந்தவன் சொன்னேன். அதனால தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேற இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்காது. குறிப்பா ஓபிஎஸ் அவர்களை பாஜகவோட சேர்க்கறதுக்காக இன்னைக்கு ஐயப்பன் எம்எல்ஏ வந்து உங்களை பார்த்ததா சொல்றாங்க. ஐயப்பன் வந்து எனக்கு நல்ல நண்பருங்க, அவர் ஓபிஎஸ் கூட தான் இருக்காரு. நேற்று என்ன அங்க பார்க்க வந்தாரு, அவருக்கு வேற ஏதோ வேலை இருந்ததுன்னு போயிட்டாரு. திரும்பவும் இன்றைக்கு பார்க்க வருவதாக சொல்லியிருக்காரு. பட் அவர் வந்து அரசியல் ரீதியாக வரல, எனக்கு நல்ல நண்பர், என்கிட்ட பேசுவாரு. நாங்கெல்லாம் 2000 நான் பேரவை செயலாளர் இருந்தப்ப, அப்பொழுது தங்கத்தமிச்சர் மாணவரணி செயலாளராக இருந்தப்ப இவரை வந்து மதுரை புறநகர் மாவட்ட மாணவர் செயலாளராக அவரை நியமனம் செய்தார்கள் அம்மா. அப்ப இருந்து எனக்கு நல்ல நண்பர் அவரு. என்ன நட்பு ரீதியா அவர் ஏடிவில இருந்து போய் பார்ப்பாரு, நிறைய முறை பார்ப்பாரு. ஏன் எங்க உசிலம்பட்டியில எங்க அமமுக தொகுதி கூட்டம் நடந்தப்ப எங்களோட வந்து கலந்துக்கிட்டாரு. இதை கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. உங்களையும் ஓபிஎஸும் சந்திச்சப்பனாலதான் வந்து ஈர்க்கப்பட்டாங்க அப்ப அந்த சூழல். இப்ப நீங்க திருப்பியும் ஓரளவு ஒன்னாயிட்டீங்க, அதனால அவரை திருப்பி உங்க கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்க இருந்து உங்களுக்கு நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னேன். நான் தான் முக்கியமான தலைவர்கள் என்கிட்ட பேசிட்டப்ப சொன்னாங்க. நான் இல்லைங்க சரி வராது எனக்கு, காரணம் பேசிக்கிட்டு அவரை வாங்கன்னு நான் அழுத்தம். ஏன்னா என்னோட ரொம்ப சீனியருங்க, அவர்கிட்ட நம்ம மரியாதையை பழகிறவர்கிட்ட போய் நீங்க வாங்கன்னு நம்ம அது மாதிரி கூப்பிட்டாங்கிறத தகவலை சொன்னேன். அவர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணது நான் விட்டுட்டேன். அது மாதிரி நான் வரணும்னு அவர் ரொம்ப விருப்பப்பட்டாரு. அவரை வந்து தவிர்ப்பதற்கு நான் ரொம்ப தர்ம சங்கடப்படுவேன் அப்படின்னு. நம்மளோட சீனியரா நம்ம கூட 30 வருஷம் பழகிறவங்க, அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை உண்டு. அம்மாவுடைய தீவிர விசுவாசி அவரு. அதனால பாத்துக்கலான்னு சொன்னேன். அவர் வந்து நான் திரும்ப இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நம்பிட்டு இருந்தார். அது எப்படி அவரு தானே முடிவு எடுக்கணும். நீங்க போய் வாங்க கூப்பிடுறது, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அந்த தகவலை சொன்னேன்னு சொன்னால டெல்லியில இருந்து கூப்பிடுறாங்க முக்கியமான தலைவர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஏன் செங்கோட்டையன் உங்க ஃப்ரெண்டு தானே, அவரு ஏன் போய் தாவாய்க்காக போனாங்க, திருப்பி கூப்பிடுங்க நம்ம கூட வர சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த தகவலையே நான் அவர்கிட்ட சொன்னேன். அதனாலதான் டெல்லிக்கு போனதை சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து நான் இல்லைங்க நான் இங்க வந்துட்டாங்க இன்னும் வரல அப்படின்னு. அதிமுகவுடைய அந்த உச்சபட்ச தலைவர் அந்த வைத்திலிங்கமா இருக்கட்டும், இந்த மத்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து திமுகவுக்கு போறாங்க, திமுகவுக்கு போயிட்டாங்க. வருத்தளிக்குதுங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள். நீங்க நாங்கெல்லாம் எல்லாரோடையும் ஒண்ணுக்கு ஒண்ணு பழகிறவங்க. அங்க இருக்கிறப்ப நாங்க அம்மாவுக்கு அருகில் இருந்ததுனால எல்லாரையும் அம்மா அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் எல்லாரோடையும் நடுநிலையா இருந்து பழகுவேன். ஏன்னா எனக்கு விருப்பம் இருந்தா அது கட்சியையும் தலைமையையும் பாதிக்கும். அதனால நான் ரொம்ப நியூட்ரலா தான் இருப்பேன். எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள் தான். வருத்தம் அளிக்கிறது அவங்களுடைய முடிவு, அது அவர்களுடைய சூழ்நிலை. அதை போய் நம்ம என்னுடைய
பழைய நண்பர்கள். சரி, எங்க இருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழ்த்திட்டு போறது தவிர ஒரு வழி இல்லை. ஓபிஎஸ் சரியா கையாளலையோ, ஒருவேளை நீங்களும் அவங்கள நாங்கள ஓபிஎஸும் கையாளலன்னு சொல்ல முடியாது. ஓபிஎஸும் பிரஷர் பண்ண நானே ஓபிஎஸ் எனக்கு நெருங்கிய நண்பர் தான், அதுக்காக சொல்லலாம். இப்ப செங்கோட்டை என்ன எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். இது மாதிரி சொன்னாங்க அப்படி மூத்த நிர்வாகிகிட்ட எல்லாம் போய் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம அது நம்ம சொல்றதே அதுக்கு தானே சொல்றேன்னு புரிஞ்சுக்குவாங்க. வைத்திலிங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப தொடர்புல தான் இருப்பாரு. அவர் நான் இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நினைச்சாரு. நான் போக மாட்டேன். யாருக்கு? அவர் நான் போக மாட்டேன்னு நம்பினார் அவரு. பட் என்னால திமுக எல்லாம் போக முடியாது. பிளீஸ் தப்பா எடுக்காதீங்க. நேற்று கூட அழைப்பு கொடுத்தேன் உங்க மூலம் அதிகாரப்பூர்வமா நான் அழைப்பீங்களான்னு. நான் நட்பு ரீதியா தாங்க எதையும் செய்ய முடியும். எனக்கு அந்த அதிகாரம் யார்கிட்டையும் நட்பு ரீதியா தான் பழங்க. என்னோட நட்பு தான் ஃபர்ஸ்ட். அவர் வரணும்னு விருப்பப்படுறேன். அதை நான் பலமுறை சொல்லிட்டேன். அது அவர் தானே முடிவு எடுக்கணும். ஏன்னா அவருக்கு நெருடல்கள் இருக்கு. ஏன்னா அவருக்கு டிஸ்பியூட் இருக்கு, லீகல் டிஸ்பியூட். அதனால அவங்க தான் அதை எனக்கு அதை அன்பா அழைக்க தான் முடியுமே தவிர அவர் தான் அம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் எங்க கூட இருக்கணுங்கிறது எனது தனிப்பட்ட விருப்பம். அது அவர் தானே முடிவு எடுக்கணும்.